ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளிமலை முருகன் கோவில். எவ்வளோ அழகாக ஓம்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? கொடிமரம் முன்னாடி இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, நாகர்கோவிலிருந்து அரவுண்ட் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் நாகர்கோவிலிருந்து 2 வழியாக அந்த கோவிலுக்கு வரலாம். ஒன்று வெள்ளமூடி வழியாக, இன்னொன்று ஆசாரிப்பள்ளம் வழியாக. ஸோ இதான் கோவிலுக்கு உள்ளே இருக்கிற அந்த கோபுரம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது பிரகாரம், கோவிலை சுற்றி வர்ற அந்த வெளிப்பிரகாரம். இந்த இயற்கை காட்சி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இங்கே மழை வேறு பெஞ்சிருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. உள்ளேயும் பார்த்திங்களா எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கோவில் என்னென்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் நிறைய விசேஷம் நடக்குது. கந்தசஷ்டி கவசம் எல்லாம் பாடுறாங்க. 12 மணிக்கு பூஜை முடிஞ்ச உடனே இங்கே அன்னதானமும் இருக்குது இந்த கோவிலில். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இவர் மலை மேலே இருக்கிறார் இந்த முருகன். இந்த ஒரு ஆர்ச் தெரியுதுல, இப்போ ஒரு தெரியுது பார்த்திங்களா? இதுதான் மேலே வருது. ஸோ இது கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு இல்லை? சூப்பராக இருக்குதுல்ல? இது ஃபுல்லாமே தென்னந்தோப்பு தான். முருகர்னாலே அழகு தானே. ஸோ அதனால் அவரும் அழகான ஒரு இடத்துல அழகாக உட்காந்துருக்கிறாரு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா, வெளியே அந்த கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்குன்னு ஒரு சின்ன சன்னதி இருக்குது, சிவனுக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது. பார்க்குறீங்களே, இதெல்லாமே அதுதான். அதுக்கப்புறம் நவகிரகத்துக்குமே ஒரு சன்னதியுமே இங்கே இருக்குது. இந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா நிறைய மரத்துக்கு நடுவில் தானே இருக்குது இது மலை மேலே. ஆனால் இதில் ஒரு தூசியுமே இருக்காது, ஒரு டஸ்ட்டுமே இருக்காது. இல்லை, க்ளீனாக இருக்கும் இந்த இடம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நடக்கிறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். மழையே பயம் அந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது. நம்ம வாட்டுக்கு இந்த இயற்கையை ரசிச்சுட்டு நம்ம வாட்டு நடந்துகிட்டே போய் முருகரை நல்லபடியாக தரிசனம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக முருகர் நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயங்களையுமே கரெக்டாக கொடுப்பாரு. அது நம்ம எல்லாருமே நம்புறது அப்படி தானே. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா இது ஃபுல்லாக தென்னந்தோப்புன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு இருக்குது. காண கண் கோடி வேணுமில்ல முருகர் எவ்வளோ அழகாக இருக்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த இடத்த நம்ம பார்க்குறதுக்கு காரணமே முருகர் தானே. அவர் இங்கே இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துருக்க முடியாதுல்ல. அதனால முதல்ல அவருக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்ததுக்கு. ஸோ இந்த கோவில் நிஜமாகவே ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தெரியும் அதோட அழகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இந்த கோவிலில் கண்டிப்பாக முருகரை பார்க்கணும். இங்கே பாருங்கள், கோவில் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குதுல்ல? எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் ஓம்னு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப அழகாக அது பார்க்குறதுக்கே. ஸோ எல்லோரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வரணும், முருகரை தரிசனம் பண்ணணும். அவருடைய ஆசி எல்லாருக்குமே கிடைக்கணும். அதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டது. இது ரொம்ப அழகான ஒரு கோவில். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோவிலை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த கோவிலுக்கு எல்லாருமே கண்டிப்பாக வாங்க, முருகனை தரிசனம் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். சரியா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவா. கண்டிப்பாக முருகனோட ஆசி எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரும் கண்டிப்பாக முருகனை இங்கே தரிசனம் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.